ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து உங்களோட யூடியூப் சேனலை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோத் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ வந்து கிளிக் பண்ணிக்கங்க. மொபைலில் இருந்துன்னா டெஸ்க்டாப் மோட் வச்சுக்கங்க. சிஸ்டத்தில் இருந்துன்னா சிஸ்டம் மோடே இருந்தால் ஓகே. அடுத்து வந்து லேஅவுட் வந்து வந்துருக்கும். உங்கள் கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா லேஅவுட் வந்துடும். லேஅவுட் வந்து சேனலோட வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஆடுன்னு இருக்குது பாருங்கள், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து எல்லாமே வரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட வீடியோஸு, அதில் ஏதோ ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு வியூஸ் அதிகமாக போன வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. கீழே வந்து ஃபியூச்சர் வீடியோ ஃபார் ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர், அதில் வந்து இன்னொரு வீடியோஸ் வந்து போட்டுக்குங்க. மொத்தம் 2 வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்துருங்க மேலே. ஓகே, பப்ளிஷ் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பிராண்டிங் முடிச்சுட்டு செட்டிங்ஸ் போயிடலாம். லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க. ஓகே, செட்டிங்ஸில் ஜென்ரல்னு வருது. அதுக்கடுத்து சேனல் வரும். அதில் வந்து பேசிக் போயிருங்க. பேசிக்கில் இப்படி தான் இருக்கும். அதில் வந்து உங்களோட கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இந்தியா. ஓகே, நான் இந்தியா செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போயிருங்க. கிளிக் பண்ணுங்கள் அட்வான்ஸ் செட்டிங்ஸ். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. அதில் வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுன்றது வருங்க. அது தேவைன்னா வந்து வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாக நம்ம சேனலில் காமிக்கணும், வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்துக்கலாம். அது வரைக்கும் தேவையில்லை. அதுக்கடுத்து வந்து சேனல் எலிஜிபிலிட்டி, உங்களோட தம்ப்நெயில் வந்து வெரிஃபை பண்ணியிருந்தால் அதை வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து அப்லோட் டிஃபால்ட்டு, அது இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து குட்டி யூடியூப்ஸ்லாம் தேவையில்லை. பெர்மிஷன், ஜென்ரல் மோடு, அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, சேவ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிராண்டிங் கிளிக் பண்ணுங்கள். லேஅவுட்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க. ஓகே, பிராண்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்கள் பிராண்டு, உங்களோட சேனலோட லோகோ, அதுக்கடுத்து சேனலோட பேனர் ஆடு இது 2மே முக்கியமாக தேவை. அப்போ தான் நம்ம சேனல் வந்து யாரும் நம்ம சேனலில் வந்து, இப்போ என்னோடய சேனல் வந்து Shopify செல்வா அப்படின்னு வந்து டாப்பில் செர்ச் பண்ணாங்கன்னா உடனே வந்து காமிக்கும். அது வந்து பேசிக் இன்ஃபோவில் வந்து என்ன கொடுக்கணும், உங்களோட மெயில் ஐடி கொடுக்கணும். அதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. ஓகே, என்னோடய சேனல் நேம் வந்து Shopify செல்வா. அதேமாதிரி உங்கள் சேனல் நேம் வந்து என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்துருங்க. selva@gmail.com ஓகே, கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மேலே பாருங்கள். ஓகே, பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். பப்ளிஷ் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் சேனல் வந்து 24 hours ஆகும் கூகுளோட அல்கோரிதம் எடுத்துக்கிறதுக்கு. அதுக்கடுத்து கன்னியூ ஸ்டுடியோ போங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறம். இதுதான் கஸ்டமைஸ் பண்ணது செட்டிங்ஸில். இதுக்கப்புறம் பக்காவாக ரெடியாக இருக்கும். பேனரு, லோகோ எல்லாமே நம்மளோட வீடியோ வந்துடும். அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட் வந்து கன்ஃபார்மாக கிளிக் பண்ணணும். ப்ளேலிஸ்ட்டு கிளிக் பண்ணால் தான் வந்து நம்ம ஒரு வீடியோ நம்ம சேனலில் வந்து யாராவது பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடுத்தது வந்து இன்னொரு வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து காமிக்கும். உடனே வந்து கீழே வந்து நம்ம வீடியோஸ் மட்டும்தான் வரும். ரெகுலராக வந்து நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கோமோ, கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோஸ் போட்டிருக்கோம்னா அந்த 10 வீடியோமே வந்து நம்ம ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தோன்னா 10 வீடியோவுமே காமிக்கும். அப்படி காமிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூஸ் அதிகரிக்கும், வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் அதில் ஒரு வீடியோஸ் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாருக்காவது பிடிச்சிருந்தாலும், புதுசாக யாராவது வந்திருந்தாங்கன்னா நம்ம அதுக்கும் வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அதனால் நம்ம அடுத்த வீடியோ வந்து எப்படி ப்ளேலிஸ்ட் கிளிக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ வெரி மச்.